பாக்யராஜ் சாரோட இறப்பு அப்படிங்கிறது திரையுலகுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லணும். பாரதி ராஜாவோட இறப்புல இருந்து மீளாத அந்த 90ஸ் நடிகர், நடிகைகள் இன்னைக்கு மறுபடியும் பாக்யராஜாவோட இறப்புல மறுபடியும் துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகன் சாந்தனு பண்ணுன விஷயங்கள் தான் அங்க இருக்கிற அனைவரையுமே கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, மகன் சாந்தனு, "அப்பா எங்கள விட்டு போயிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதும், அவர ஆசுவாசப்படுத்துறதும் அங்க இருக்கிறவங்களுக்கே மிகப்பெரிய போராட்டமா இருந்தது. அவருடைய மகன் மற்றும் மனைவி பூர்ணிமா செய்த விஷயங்கள், அதனால என்ன ஆச்சு அங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்யராஜ் சார் திரையுலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, அவருடைய அந்த திரைக்கதை மற்றும் வசனங்கள் அப்படிங்கிறது மற்றவங்கள விட கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொறந்து, இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பெரிய டைரக்டரா ஆயி, அது மட்டும் இல்லாம அமிதாப் பச்சன வச்சு ஒரு படம் இயக்குற அளவுக்கு மிகப்பெரிய டைரக்டரா வளர்ந்தாரு. எனக்கு புடிச்ச டைரக்டர்கள்லயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ணனதுல அவரும் ஒரு நபரா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த அவரே தன்னுடைய நெறைய விஷயங்கள் இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப இந்த உலகத்துல புடிச்சது 2டே விஷயம் தான். ஒண்ணு என்னுடைய மகள், இன்னொன்னு என்னுடைய மகன் சாந்தனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் தான் எல்லாருக்குமே இப்போ ஒரு கவலைய ஏற்படுத்தியிருக்குது. எங்கள இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகன் சாந்தனு செஞ்ச விஷயங்கள் தான் அங்க இருக்கிறவங்களையே கலக்கமடைய வச்சிருக்குது. அப்பா இறந்த செய்திய கேட்டு உடனே வந்த மகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ அழுது விழுந்து புரண்டு ரொம்பவும் அழுதுருக்காரு. கண்கலங்கல அவர யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ரொம்பவும் ஒரு மேடா அந்த அளவுக்கு ரொம்பவும் கண்கலங்கி பார்த்திருக்கிறாரு. அவர கண்ட்ரோல் பண்ணி எல்லாருமே கொண்டுட்டு போய் ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சாலும் கூட, சாந்தனு வந்து தன்னுடைய அந்த அழுகைய நிறுத்தவே இல்ல. அவரு பண்ண விஷயங்கள பார்க்கும்போது, அங்க இருக்கிறவங்களுக்கே அப்படியே மனம் தாங்காம நெறைய பேர் அங்கேயே வந்து வெடிச்சு அழுதுருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ராதிகா சரத்குமார் மற்றும் பாக்யராஜ் இருவருக்குமே இருக்கிற அந்த நட்பு அப்படிங்கிறது தெரியும். பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் மற்றும் ராதிகா சரத்குமார், இளையராஜா சார் இவங்க எல்லாருமே அந்த ஒரே நேர்கோட்டுல வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு அழகான ஒரு ஒரு பாண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார், ராதிகா சரத்குமார் இவங்களுடைய அந்த பாண்டிங்ல உருவான படங்கள் வந்து மக்கள வந்து ஒரு திகைப்படைய வைக்கிறத மறக்கிறதே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க 3 பேரோட காம்பினேஷன் அப்படிங்கிறது சூப்பர்பா இருக்கும். ஏன்னா, ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா அவர் ஒர்க் பண்ணும்போது ராதிகா சரத்குமார் கூட அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்ப பார்த்து வியந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சாரே நெறைய இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ராதிகா சரத்குமார் மற்றும் மகன் சாந்தனு 2 பேருமே சேர்ந்து அவ்வளவு அழுதுருக்கிறாங்க பாக்யராஜ் சாரோட இழப்புக்காக. அது மட்டுமே இல்ல, மனைவி பூர்ணிமாவையும் நெறைய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஆனா யாராலயுமே இந்த இழப்ப தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது.